எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. நம்மளுடைய ஹெவன்சி கவுன்சிலிங்கில் ஸ்பரிசம் குழுமத்தில் தொடர்ந்து உங்களை எல்லாம் வாரம் மீட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனோட அருளால் நமக்குன்னு ஒரு கரியர், நமக்குன்னு ஒரு பாதை, நமக்குன்னு ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றிகரமாக வழிநடத்தி செல்லக்கூடிய இன்னும் வெற்றிகரமாக தங்களுடைய பாதையை மெருகேற்றி கொள்ளக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகளையும் கூப்பிட்டு நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ இதன் மூலமாக நமக்கு உலகத்தில் இதெல்லாம் இருக்கா, நம்மளை சுற்றி இதெல்லாம் இருக்கா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். கூடவே நம்மளுடைய இன்னர் செல்ஃப்லையும் நம்ம சில விஷயங்களை தேடலாம். அதுக்காக தான் நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங்கில் இந்த ஸ்பரிசம் அப்படிங்கிற குழுமமே ஏற்பாடு பண்ணோம். அண்ட் இன்னும் தொடர்ந்து இந்த மை ட்ரீம் பாத் அப்படிங்கிறதுல நிறைய விதமான சகோதரிகளை கூப்பிட்டு நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அதோட 3வது எபிசோட் இறைவனுடைய அருளால் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாரையுமே நான் அன்போடு வரவேற்கிறேன். அந்த எபிசோடுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட பேசிடுறேன். என்ன அப்படின்னா, நம்மளோட ஹெவன்சி கவுன்சிலிங்கில் லேடிஸ் அதிகமாக இருக்கீங்க. அதே சமயம் கிட்ஸ்க்காக நீங்கள் கேட்டிருந்தீங்க. எங்கள் கிட்ஸ்க்காக நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ கிட்ஸ்க்காகவே நம்ம ஒரு அழகான ஒரு கோர்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். இஸ்லாமிக் ஸ்டடீஸோட சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லி ஒரு 2 hours உங்கள் கிட்ஸ்க்காகவே செலவழிக்க போகிற அந்த 2 hours, அதுவும் முக்கியமாக குரானுடைய ஆயத்துக்களை கொண்டு. என்ன அப்படின்னா, சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டாகவும் அவங்களுடைய பீஸ், அவங்களுடைய திங்கிங் ப்ராசஸ், இன்னும் அவங்க எப்படி அமைதியாக இருக்கணும், இன்னும் ஹானஸ்ட்னா என்ன, உறவுகளை எப்படி பேணி பாதுகாக்கிறது, இன்றைக்கி இந்த லைஃப்பில் நான் எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த மாரல் வேல்யூஸ், இதையெல்லாம் குரானுடைய ஆயத்துக்களை கொண்டே உங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரப்போகிறோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த ஒரு கோர்ஸ் கண்டிப்பாக நான் இந்த ஒரு 5 days 6 days ரொம்ப ஹரிபரியாக ஓடிட்டு அந்த 1 day ஒரு 2 hours குழந்தைங்க ரிலாக்ஸாக இருக்க போகுது. அந்த ரிலாக்ஸோடு சேர்த்து உங்களோட குழந்தைங்க நிறைய மாரல் வேல்யூஸ், எத்திக்கல் வேல்யூஸை கற்றுக்க போகுது அப்படின்னா இட் வுட் பி அ குட் சாய்ஸ் ஃபார் யூ. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அதுவும் அக்டோபர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதாக முடிவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பெண்கள் உங்களுக்கு ரிசர்ச் பற்றின விஷயங்களும் நம்ம பண்ண போகிறோம். அதாவது இது வரைக்கும் 2 சூறாக்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். இது 3வது சூறாவாக இருக்குது. ஸோ சூரா பனு இஸ்ராயில், அதாவது என்னது இஸ்ரேல் கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன பனு இஸ்ராயில் சொல்கிறீங்க? குரான்லேயுமே அல் இஸ்ரா அப்படின்னு சூறா இருக்குது, 17வது சூறா. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சூறாவாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி காலகட்டத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் அது பேசும். நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க, அதில் ரிசர்ச் பண்ண போகிறீங்க. அதுவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 2 கோர்ஸுமே உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைங்களுக்காகவும் நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் மேற்கொண்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர். தேங்க்யூ ஸோ மச். இந்த வேர்ட்ஸ் நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப ஜஸாக்கல்லாஹு கைர். ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளோட ரிசோர்ஸ் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியா. என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஆஸ் அ ஃப்ரீலான்சர் நானும் அதுதான் பண்ணிகிட்ருந்தேன் ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஸோ எங்களோட ஒரு நல்ல இணக்கம் இருக்குது. அண்ட் ஷீ இஸ் அ பிரில்லியன்ட் ஆஸ்பிரண்ட். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய விஷயங்களில் அவங்கக்கிட்டேருந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். அவங்களோட எஜுகேஷன் விஷயமாக இருக்கட்டும், கரியர் விஷயமாக இருக்கட்டும், அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். ஷீ இஸ் அன் என்ஜினியர், பட் இப்போது ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ரீலான்சிங்னால் புதுசாக இருக்குல்ல? வாங்க பார்ப்போம். ஃப்ரீலான்சிங்
என்ன பண்ணுறாங்க அவங்க யார் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க ஓவியா, உங்களை எங்களோட குழுமம் சார்பாக வரவேற்கிறோம். குட் மார்னிங். தேங்க்யூ. உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஓகே மேம். ஸோ என் பேர் வந்துட்டு ஓவியா. நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிப்ளமா வந்துட்டு 10th முடிச்சுட்டு நான் +1 +2லாம் படிக்கல. தென் டைரக்ட்லி கோ டு டிப்ளமா வந்துட்டு பண்ணேன் இன் ட்ரிபிள் இ. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு டிப்ளமா முடிச்சுட்டு நான் வந்துட்டு இன்ஜினியரிங் போகலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது இன்ஜினியரிங் வந்துட்டு காஸ்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்துட்டு திங்க் பண்ணேன். ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எந்த ஒரு சிரமமும் தரக்கூடாது ஃபீஸ் கட்டுறதுல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஐ டிசைடட் டு கோ ஃபார் அ ஒர்க். ஓகே, ஒர்க்குக்கு வந்துட்டு போனேன். அந்த கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்துட்டு லேப் அசிஸ்டண்ட்டாக வந்துட்டு நான் ஒர்க் பண்ணேன் 1 year. ஸோ அப்போ ஒர்க் பண்ணும்போது நான் வந்துட்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு கிளாஸ் எடுத்தேன். அவங்கெல்லாம் என்னோட பெரியவங்க. ஸோ அந்த காலேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டிப்ளமா முடிச்சுட்டு போகிறனால கூட வந்துட்டு அந்த படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே என்னோட ஏஜ் தான், என்னோட செட்டு தான். ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு அந்த பிள்ளைங்கலாம் படிக்கிறத பார்த்துட்டு இன்ஜினியரிங் படிக்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தது. நம்மளும் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஸோ 1 year நான் ஒர்க் பண்ணிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. என்ன அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் வந்துட்டு நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபீஸ் அந்த ஒரு இது இருக்காது, ஃபீஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால வந்துட்டு அந்த 1 year வந்துட்டு நான் வேலை பார்த்துட்டு ரிசைன் பண்ணிட்டு இன்ஜினியரிங் போய் நான் சேர்ந்தேன். ஸோ இன்ஜினியரிங் போய் சேர்ந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் தான். ஸோ அது கிடைக்குமா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஏன்னா டிப்ளமோவில் 91% வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் கவர்மெண்ட் காலேஜ் வந்துட்டு எல்லாருமே அந்த காலேஜில் வந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜில் தானே நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே சொன்னாங்க 91%லாம் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காது, எபவ் 95 எடுத்திருந்தா தான் கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஆசிலேஷனாகவே இருந்தது, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா. பட் வந்துட்டு பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் நான் நினச்ச காலேஜ்லேயே வந்துட்டு எனக்கு சீட் கிடச்சிது. ஸோ அங்கே தான் என்னோட 3 years வந்துட்டு நான் இன்ஜினியரிங் படித்தேன். ஸோ டிப்ளமா முடிச்சனால டேரக்ட் செகண்ட் இயராக நம்ம அங்கே போயிடுவோம். இன்ஜினியரிங் வந்துட்டு 4 years. ஸோ டிப்ளமா முடிச்சுட்டு போனால் 3 years நம்ம படிக்கலாம். ஸோ 3 years படித்து முடிச்சா எக்ஸோட அந்த பீரியட், அந்த எக்ஸாம் ரிசல்ட் வர பீரியடும் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு நிறையா புக்ஸ் வந்துட்டு ரெஃபர் பண்ணுறதுக்கு வாங்க முடியல. ஸோ வீட்டில் வந்துட்டு போய் அதை வந்துட்டு கேட்டு அவங்கள சிரமப்படுத்தணும்னு நான் யோசிக்கலை. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா ஓகே நம்ம வந்துட்டு ஏதாவது ஃபினான்ஷியலாக வந்துட்டு இண்டிபெண்ட் ஆகுறதுக்கு நம்மளுக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ யோசிச்சு நான் வந்துட்டு இந்த நம்ம ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி வந்துட்டு Indeed, Naukri.com இதிலெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது ஃப்ரீலான்சிங்னு ஒன்று எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அது என்ன அப்படின்னா ஆப்டிடியூட் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரெயின் பண்ணுறது தான். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா நம்மளும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஆப்டிடியூட் தானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம போய் சொல்லி கொடுத்தோம்னா நம்மளுக்கும் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும், ப்ளஸ் நம்ம ஏர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்கில் வந்துட்டு அப்படியே இருந்தால் வந்துட்டு பெனிஃபிட் ஆகாது. ஸோ அந்த ஸ்கில்லை வந்துட்டு நம்ம வந்துட்டு காசாக மாற்றணும். ஸோ அதுக்காக வந்துட்டு ஓகே நம்ம படித்த ஸ்கில் ஆப்டிடியூட் நம்ம இது பண்ணி ஆப்டிடியூட் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம இந்த எக்ஸாம்ஸ்க்கு நம்ம படிக்கணும். ஸோ இதை போய் மித்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது நம்மளுக்கு இது வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், நம்ம ப்ளஸ் ஏர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஸோ யோசிச்சு இந்த ஃப்ரீலான்சிங் கெரியரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கெரியர் கிராஃப்ட் கன்சல்டன்ட் அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டு அப்போ தான் வந்துட்டு நான் அவங்கள மீட் பண்ணேன். ஸோ அதில் தான் வந்துட்டு நம்மளும் மீட் பண்ணோம். ஸோ அது மூலமாக வந்துட்டு நான் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஆன்லைன்லேயே வந்துட்டு நிறைய பார்த்து அந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் வந்துட்டு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்போயும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நான் ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது ஒன் டேக்கு 6 hours இல்லை 3 hours அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் போதும். ஸோ பேலன்ஸ் டைம்ல எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் டைமிங் இருக்கும், எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது டைமிங் இருக்கும், ப்ளஸ் நான் போய் 3 hours வந்துட்டு அங்கே ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது எனக்கு ரிவைஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் ஏர்ன் பண்ண மாதிரியும் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பாதை வந்துட்டு நான் சூஸ் பண்ணேன். சூப்பர். இப்போது ஃப்ரீலான்சிங் பொறுத்த வரைக்கும் உங்களோட என்ன நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க, எப்படி இருக்கும் உங்கள் ஏர்னிங் எப்படி இருக்கும்? மற்ற நீங்கள் வந்து நார்மலாக நம்ம ஜாப் போகிறதுக்கும் இந்த ஃப்ரீலான்சிங்க்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும்?
ஸோ ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவ் சைட் சொல்கிறேன். ஸோ ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுல வந்துட்டு நம்ம ஒரு ப்ரைவேட்டாக நான் ஜாப் போகிறேன் அப்படின்னா ஒரு ஒரு கண்ட்ரோலில் வந்துடும், ஒரு ஆர்கனைசேஷனோட கண்ட்ரோலில் வரணும். ஒரு லீவ் போடணும்னா ஸோ எதுனாலும் நம்ம அவங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்க சொல்லி அவங்களோட ஆர்டரில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்துட்டு ஃப்ரீலான்சிங்கிறது அப்படி இருக்காது. ஸோ எனக்கு பிடிச்சா நான் அந்த வேலைக்கு நீங்க சொல்ற வேலையை நான் செய்வேன், அந்த ஆப்டிடியூட் ட்ரெயின் பண்ற வேலையை நான் செய்யறேன். ஸோ அதுக்கு நீங்க எனக்கு மணி தரீங்க. ஸோ அவ்வளவுதான், அந்த இதோடய முடிஞ்சிடும். ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு கண்ட்ரோலிங் சொசைட்டிக்குள்ள, கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனுக்குள்ள வராது. ஸோ இது பாசிட்டிவ். தென் அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் ப்ரைவேட் ஜாப் கம்பேர் பண்ணும்போது. இதில் வந்துட்டு ஏர்னிங்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு 1 இயருக்கு வந்துட்டு நான் ஒரு ப்ரைவேட் ஜாப் போகிறேன், அதில் வந்துட்டு இப்போ ஆனம் வந்துட்டு 3 lakhs ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் பண்ணும்போது 6 monthsலேயே அந்த 3 lakhs நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஜாப். ஸோ இது பாசிட்டிவ் சைடு. ஸோ நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 6 months, அதாவது நம்மளுக்கு வந்துட்டு அந்த 6 months ஏர்ன் பண்ணிடுவோம் அந்த 3 lakhs. ஸோ பேலன்ஸ் 6 months வந்துட்டு நம்மளுக்கு எந்த ப்ரோக்ராமும் கிடைக்கல அப்படிங்கிறப்போ நம்ம சும்மா இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு 6 months கிடைச்சாதான் அந்த ஆசிலேஷன் இருக்கும். கிடைக்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஆசிலேஷனாகவே இருக்கும். பட் இப்போ வந்துருக்க கவர்மெண்ட் வந்துட்டு ஸோ ஆஸ்பிரன்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு பெனிஃபிட் ஆகுற மாதிரி தான் நான் முதல்வன் ஸ்கீம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் முதல்வன் ஸ்கீம்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, த்ரூ அவுட் த இயர் அந்த நான் முதல்வன் இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி காலேஜஸ்க்கு, டிப்ளமோ காலேஜஸ், பாலிடெக்னிக் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ்க்கு இதுக்கெல்லாம் போய் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு சேலரி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி நான் முதல்வன் வந்தது ரொம்பவே ஃப்ரீலான்சிங்க்கு பெனிஃபிட் ஆகும். எஸ் நானும் அதை பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1 year பண்ணோம்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணோம். ஸோ நானும் ஓவியாவும் சேர்ந்தே பண்ணோம். அதன் பிறகு நான் இங்கே வந்துட்டேன். ஓவியா அகெயின் இன்னும் அதில் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட 2 years-ஆக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கல்ல. எத்தனை காலேஜஸ் போயிருக்கீங்க ஓவியா? நான் அரௌண்ட் வந்துட்டு ஒரு 15 காலேஜஸ்க்கு மேலே நான் போயிருப்பேன். ஸோ இந்த நான் முதல்வன்லேயே பாலிடெக்னிக் காலேஜஸ், திருச்சியில் இருக்க எல்லா பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கும் போயிருக்கேன். தென் அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்துட்டு போயிருக்கேன். தென் ஐடிஐ காலேஜஸ், அவங்க 8th முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டு வருவாங்க அந்த பசங்கள்லாம். ஸோ ஐடிஐக்கும் வந்துட்டு நான் போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மோர் தென் 15 காலேஜஸ். உங்களோட ட்ரைனிங் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு என்ன சொல்லி தருவீங்க? என்ன ட்ரைனிங் கொடுப்பீங்க? சாஃப்ட் ஸ்கில் அப்படிங்கிறப்போ அந்த பசங்களுக்கு எதுக்கு சாஃப்ட் ஸ்கில், அந்த பசங்களுக்கு எதுக்கு ஆப்டிடியூட் தேவைப்படும்? ஏன் கவர்மெண்ட்டே அதை வந்து கொடுத்துட்ருக்கு? ஸோ இந்த நான் முதல்வன் ஸ்கீம்னு கொண்டு வந்தது எதுக்காகனா, ஸ்கில் டெவலப்மெண்ட்காக. இப்போ வந்துட்டு ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் வந்துட்டு பார்த்தோம்னா கேம்பஸ் இன்டர்வியூ போகணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஆப்டிடியூட்னா என்னென்ன அவேர்னஸ் இருக்கும், ரீசனிங்னா என்னென்ன அவேர்னஸ் இருக்கும். பட் கவர்மெண்ட் காலேஜஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. கேம்பஸ் இன்டர்வியூ வரும். ஸோ அதுக்கு நம்மளாவே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட், அந்த இண்டஸ்ட்ரி 4.0, ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்கில் ரிலேட்டட் ஒர்க்லாம் வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ அது வந்துட்டு எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக நான் முதல்வன் ஸ்கீம்னு வந்துட்டு கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட சிஎம் வந்துட்டு போயிட்டு ஃபாரின் போயிட்டு அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு கூட்டிட்டு வராரு. ஸோ இங்கே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கம்பெனி வருது. இப்போ செமிகண்டக்டர் கம்பெனி வருது, இல்லை இண்டஸ்ட்ரியல் கம்பெனி வருது அப்படின்னா அதுக்கான நீட் என்ன? இப்போ நம்ம இன்ஜினியரிங் படிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு முன்னாடி இருந்த பேக்வர்ட் சிலபஸ் தான் படிப்போம். ஸோ வந்துட்டு ஜஸ்ட் பேசிக்ஸ், முன்னாடி எப்படி மிஷின்ஸ் வந்தது, ஸோ இப்போ வந்துட்டு சீரீஸ் மோட்டார், ஷண்ட் மோட்டார் நம்ம படிப்போம். பட் அந்த மாதிரி மோட்டார்ஸ்லாம் இப்போ இல்லவே இல்லை. ஸோ ஃபுல்லாக ஏஐ கண்ட்ரோலில் வந்துருச்சு. நம்மளுக்கு வந்துட்டு பிஎல்சி அந்த மாதிரி வந்துட்டு டெவலப் ஆகிருக்கும். இந்த சாஃப்ட்வேர் வைஸ் வந்துட்டு அது டெவலப் ஆகிருக்கும். ஸோ அந்த ஸ்கில்லை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்டோட நோக்கம். ஸோ இன்னைக்கு என்ன டிமாண்ட், ஸ்கில்லோட டிமாண்ட் என்ன? இன்னைக்கு வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்க, டேட்டா சயின்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில் தான் வந்துட்டு டிமாண்டாக இருக்குது. ஒரு ஃபாரினர்ஸ் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கில்லோட தான் வராங்க. ஸோ அந்த ஸ்கில்லை வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னா அந்த நான் முதல்வன் ஸ்கீம் கொண்டு வராங்க. ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் வேரி ஆகுது. இப்போ வந்துட்டு டிப்ளமோ காலேஜஸ்க்கு போயிட்டோம், பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கு நான் போயிட்டேன் அப்படின்னா அங்கே வந்துட்டு எனக்கு ஸ்கில் ரிலேட்டடாகவும் ட்ரைனிங் இருக்கும். இப்போ சிவில்னு எடுத்துட்டோம்னா ஆட்டோகேடு, ரிவேட்டு அந்த மாதிரி சாஃப்ட்வேர் சொல்லி தருவாங்க.
தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ளஸ் இப்போ ஒரு கம்பெனி நான் கார்பரேட் குள்ள நுழையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எனக்கு இருக்கு. ஓகேவா? அந்த கேம்பஸ் இன்டர்வியூக்குள்ள நுழையணும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ரிட்டன் எக்ஸாம் ஆப்டிடியூட் ரீசனிங் தான் அதுல ஃபர்ஸ்ட் இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு அடுத்த லெவல் தான் வந்துட்டு எனக்கு செகண்ட் லெவல் தான் வந்துட்டு நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதுக்கான இன்டர்வியூஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஜாப் போகணும் அப்படின்னாவே ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் தான் மெயின் அப்படிங்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து இந்த மாதிரி ட்ரெயினர்ஸ் இதெல்லாம் வருது. அண்டு நீங்கள் ஃப்ரீலான்சிங்கும் இதுக்கு தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வர சொல்கிறீங்க. சூப்பர் சூப்பர். ஏன்னா இப்போ வந்து நம்மள வந்து அதிகமானவங்க வந்து பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வேண்டியது கிடைக்கலையா அப்போ பொறுமையாக இருங்க அப்படின்பாங்க. ஆனால் உங்கள் பொறுமை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்கீங்க. எனக்கு வந்து நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு இருக்கீங்க. அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. கூடவே நான் ப்ரிப்பேர் பண்ணுறத கூட நான் மணியாக நான் மேக் பண்ணணும் அப்படிங்கிறதோட நீங்கள் வந்து நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதையே உங்கள் கரியராகவும் இப்போதைக்கு எடுத்து கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ இட்ஸ் ரியலி வெரி யூனிக்கான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக அதையே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு எத்தனையோ பேர் வந்து அடுத்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கும். எனக்கு இது மட்டும் தான் வேணும், இது இப்படியே குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நாங்கள் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கோம். பட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை மணியாக மாற்ற முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ், தட்ஸ் அ குட் திங். ஏன்னா இப்போ உள்ள லேடிஸ் எல்லாருமே ஏதோ ஒரு விஷயம் இதுதான் வந்து நமக்கு வந்து சரியாக வரும் அப்படின்னு அவங்களே நினச்சிட்டு அது எனக்கு கிடைக்காதுன்னு இருந்துடுறோம். பட் உங்களை பார்த்துட்டு நீங்கள் ஆஸ் அ யங் கேர்ள் நீங்கள் வந்து அதை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறப்போ எனக்கு இதுதான் வேணும், பட் அது கிடைக்கிற வரைக்கும் நான் சர்வை பண்ணுறதுக்கு நான் வேறு ஆப்ஷன்ஸை தேடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக நம்ம படிக்கும்போது இறைவன் சொல்லக்கூடியதாக பொறுமையாக இருங்க அப்படின்னு இறைவன் சொல்கிறதாக நமக்கு கூறப்படும். அந்த பொறுமைக்கு உங்களோட டெஃபினேஷன் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. நான் பொறுமையாக தான் இருக்கேன், நான் என்னோடதில் தான் நான் போகிறேன், பட் ஸ்டில் அதை நான் என்னோட விஷயத்துக்காகவும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் என்னோடய ஸ்கில்ஸை அப்படிங்கிறப்போ ரொம்ப அருமையாக இருக்குது. வாவ். அண்டு வாழ்த்துக்கள். உங்களோட எல்லா ட்ரீம்ஸும் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து கிடைக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஃப்ரீலான்சிங், அதாவது நீங்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, எந்த ஒரு கம்பெனிக்கும் சார்ந்து இல்லாமல் எந்தெந்த கம்பெனிக்கு வேணாலும் ஒரு ப்ராஜெக்ட் தகுந்தாப்புல நீங்கள் போய்ப்பீங்க வந்துப்பீங்க, ரைட்? ஸோ இதனால உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் ஏதாவது இருந்திருக்கா? நான் இந்த மாதிரி இப்படி ஒரு நார்மல் ஜாபில் இருக்கிறத விட இதில் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேலஞ்ச் இருக்குது, அதை நான் இப்படி கோப்பப் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? நிறையவே இருக்கு சேலஞ்சஸ். ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் நான் சூஸ் பண்ணது வந்துட்டு என்னோட நான் படிக்கிறது ப்ளஸ் வந்துட்டு அந்த படிக்கிறத நான் வந்துட்டு காசா மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த பாத் வந்துட்டு சூஸ் பண்ணுறேன். ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த ஃப்ரீலான்சிங் ஜாப் வந்துட்டு ஒரு 6 monthsக்கு இருக்கும், 6 monthsக்கு இருக்காது. ஸோ அப்போ நம்ம இந்த 6 monthsல ஏர்ன் பண்ணதை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். அப்போதான் நெக்ஸ்ட் 6 monthsக்கு வந்துட்டு நம்ம அதை வச்சு வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு 6 months நான் வந்துட்டு ஏர்ன் பண்ணது அந்த 6 monthsலேயே வந்துட்டு எனக்கு முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் 6 months ஆர் 3 months வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ஃபினான்ஷியலாக வந்துட்டு ஒரு ஆசிலேஷனில் வந்துட்டு எனக்கு இருக்கும். ஸோ வந்துட்டு மணி டிமாண்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சவங்க எல்லாருமே வந்துட்டு ஐடி கம்பெனி, அதாவது நாங்கள் படித்தது EEE, பட் ஐடி கம்பெனிக்கு நாங்கள் போகக்கூடாது, நாங்கள் வந்துட்டு கோர் கம்பெனின்னு தான் சொல்லுவோம். EEE படிச்சோம்னா EEE படிச்சது சம்மந்தமாக தான் போகணும். இப்போ EBக்கு போனோம் அப்படின்னா நான் EEE படிச்சது சம்மந்தமாக போயிருக்கேன். இல்லை ஒரு செமிகண்டக்டர் செக்டாருக்கு நான் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு போகிறேன்னா அதுவும் EEE சம்மந்தமாக தான். பட் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ EEE படிக்கிறோம் அப்படிங்கிற போது அந்த கோரில் வந்துட்டு எனக்கு வேலை கிடைக்காது அப்படிங்கிறனால ஒரு 6 months கோர்ஸ் வந்துட்டு ஐடி ரிலேட்டடாக ஜாவா, C++ அந்த மாதிரி பண்ணி உடனே வந்துட்டு ஐடி கம்பெனிக்கு வந்துட்டு செலக்ட் ஆகி போகிறாங்க. ஸோ அவங்களோட மந்த்லி ஏர்னிங்ஸ் டெய்லி, அதாவது மந்த்லி அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் வந்துட்டு வந்துடும். ஸோ அது வந்துட்டு
எனக்கு வந்துட்டு ரொம்பவே இதா இருந்தது. என்னன்னா ஃப்ரீலான்சிங் பண்றேன். நம்ம வந்துட்டு இந்த பாத்து சூஸ் பண்ணி ஃப்ரீலான்சிங் பண்ண வந்திருக்கோம். எனக்கு மந்த்லி ஒரு ஏர்னிங்ஸ் வந்துட்டு கரெக்ட்டா கிடைக்கிறது இல்ல. ஸோ 6 மந்த்ஸ் கிடைக்கும். 6 மந்த்ஸ் கிடைக்கிறதே எனக்கு 1 இயர்க்கு போதுமானதா இருக்கும். பட் வந்துட்டு நம்மளோட ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு வந்துட்டு அந்த ஃபினான்ஷியலா வந்துட்டு நம்மளுக்கு ஆசிலேஷனாவே எப்பயுமே இருந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்ப மேஜர் அதிகமாவே இருக்கும்ல. அது வந்துட்டு ரொம்ப மேஜர் சேலஞ்சிங்கா இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஓகே ஃப்ரீலான்சிங் நம்ம பண்றோம். ஒரு 6 மந்த்ஸ்க்கு வந்துட்டு எனக்கு அந்த ப்ராஜெக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு இல்லாத போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு அகாடமில போய் டை அப் வச்சுக்கிட்டேன். ஸோ இங்க வந்துட்டு திருச்சியில இருக்க அகாடமில. ஸோ அகாடமில த்ரூ அவுட் த இயர் உங்களுக்கு இருக்கும். பட் வந்துட்டு பெர் டேக்கு வந்துட்டு 1 hour 2 hour அந்த மாதிரி கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அகாடமில போய் டை அப் வச்சுக்கிட்டனால எனக்கு இப்போ வந்துட்டு ஓகே த்ரூ அவுட் த இயர் வந்துட்டு எனக்கு ஒரு மணி வந்துடும். இப்போ அந்த சேலஞ்சிங் ஃப்ரீலான்சிங் பண்றதுனால நிறைய அவுட் சோர்ஸும் உங்களுக்கு கிடைக்குதோ? ஏன்னா ஒரு அகாடமியில் போய் டைப் வைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலாக இருக்கும்போது அதெல்லாம் பண்ண மாட்டோம். கொஞ்சம் யோசிப்போம், கொஞ்சம் தடுமாறுவோம். பட் நீங்கள் த்ரூ அவுட் நீங்கள் இந்த ஃப்ரீலான்சிங்கில் இருக்கிறதுனால உங்கள் பெனிஃபிட்டாக கூட நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்களோ? இது உங்களை மாற்றிச்சா அப்படி இந்த ஃபீல்டு? கண்டிப்பா. எனக்கு என்னன்னா ஃப்ரீலான்சிங் போகும்போது இப்போ நான் ஒரு பிரைவேட் கம்பெனில போய் நான் ஒர்க் பண்றேன்னா அங்க ஒரு செட் ஆஃப் அந்த சர்க்கிள் வந்துட்டு ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்துட்டு கிடைக்காது. இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர் கூட தான் த்ரூ அவுட் த இயர் நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். பட் ஃப்ரீலான்சிங்னு போகும்போது நம்மளுக்கு நிறைய பேரை நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ நிறைய பேரை மீட் பண்ணும்போது நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் போது ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன், ஒவ்வொருத்தரோட டிசிஷன் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்துட்டு நான் கவர்மெண்ட் ஐடியில் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு ஒரு மேம் வந்துட்டு என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த மேம் இந்த மாதிரி வந்துட்டு அகாடமி கூட டைப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போய் அப்ரோச் பண்ணதில் அந்த இதில் வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ வீக்லி 2 or 3 இல்லைன்னா வந்துட்டு 5 daysமே டெய்லி 1 hour இல்லை 3 hour அந்த மாதிரி வந்துட்டு போய் கிளாஸ் எடுத்துருவோம். இதுவும் என்னோட எக்ஸாம் ரிலேட்டடான ப்ரிப்பரேஷன் தான். எக்ஸாம் ரிலேட்டடான டாபிக்ஸ், எக்ஸாம் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நான் அங்கே போய் எடுப்பேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு இன்னும் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்தது. ஸோ நான் வந்துட்டு நான் முதல்வன் இந்த மாதிரி போகும்போது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டும் தான் நான் எடுத்துட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி அகாடமிக்கு போகும்போது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டும் போதாது. ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் பாலிட்டி படிக்கிறது, ஜியாகிரபி பத்தி படிக்கிறது, ஸோ இது எல்லாமே வந்துட்டு வரும். ஸோ இதுவும் நான் போய் அங்கே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஸோ ஓகே த்ரூ அவுட் த இயர் எனக்கு ஒரு மணி வேணும். ஸோ அதுக்காக நான் ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கணும். நான் படிக்கிறதே வந்துட்டு அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நான் படிக்கிறது அப்படியே வந்துட்டு ரிவைஸ் பண்றது, அதை வந்துட்டு காசா மாத்துறது. ஸோ அதான் பண்ணிட்டு. சூப்பர். ஸோ த்ரூ அவுட் நீங்கள் வந்து இந்த 4 இயர்ஸுமே உங்களோட ஜேர்னிஸும் ரொம்ப அருமையாக இருந்தது அண்ட் உங்களோட ஐடியாலஜிஸும் ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இன்கேஸ் இப்போ இந்த ஃப்ரீலான்சிங்க்கு வந்து என்ன தகுதி வேணும்? பேசிக் தகுதி என்ன? பேசிக் வந்துட்டு பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தா போதும். தென் ஆப்டிடியூட் பத்தி நம்மளுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஸோ நீங்க வந்துட்டு இது எது வேணாலும் இருக்கலாம். இப்ப நான் முதல்வன் பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் மட்டும் கிடையாது. ஆப்டிடியூட் இண்டஸ்ட்ரி லெவல்ல உங்களுக்கு ஜாவா தெரிஞ்சிருந்தாலோ இல்ல C++, ரியாக்ட், தென் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங் வந்துட்டு ரிவிட், ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் வந்துட்டு இங்க போய் நம்ம நான் முதல்வன்ல வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்பார்ட், அது தவிர இந்த மாதிரி ஸ்கில்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை போய் நம்ம வந்துட்டு அங்கே எடுக்கலாம். சூப்பர். அப்போது உங்களுடைய இந்த ஜேர்னி வந்து ரொம்ப அழகாகவே இருக்குது அண்ட் நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இப்போது எங்களோட கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? உங்களோட த்ரூ அவுட் திஸ் கரியர் உங்களுக்கு பிடிச்சதை நோக்கி நீங்கள் பயணம் போகிறீங்க. ஆனால் அந்த போகிற வரைக்கும் எனக்கான விஷயத்தை நான் தேடணுங்கிறதுக்காக எதெல்லாம் உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கோ அதையெல்லாம் மணியாகவும் மாற்றிட்டுருக்கீங்க. ரொம்பவே வந்து நல்ல ஒரு விஷயம் அண்ட் ரொம்பவே மோட்டிவான ஒரு விஷயம். அண்ட் இதை தாண்டி இப்போது இங்கே இருக்கக்கூடிய லேடிஸ் அவங்க வந்து இப்போது இருக்காங்க, நார்மலாக இருக்காங்க, அவங்களுக்குன்னு வந்து ஒரு கரியரை எப்படி சூஸ் பண்ணலாம், இல்லை அவங்களோட விஷயங்களை எப்படி பார்க்கலாம், அவங்களுக்காக நீங்கள் என்ன வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறீங்க?
ஓகே. நான் லேடீஸ்க்கு நான் வந்துட்டு சொல்ல விரும்புறது என்னன்னா, ஃபினான்ஷியலா நம்ம எப்பயுமே வந்துட்டு இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். ஆ என்னன்னா, இப்போ நான் வீட்ல இருக்கேன். எனக்கு ஒரு நாப்கின் தேவைப்படுது அப்டின்னா, நம்ம போய் நம்ம ஹஸ்பண்ட்டையோ, நம்ம வந்துட்டு மதர் இன் லாட்டயோ, இல்ல நம்ம அம்மா, அப்பாட்டயோ போய் காசு கேட்கக்கூடாது. நம்மளோட இண்டிபெண்டன்ட் வந்துட்டு அங்க வந்துட்டு போயிரும். ஸோ அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன வேணா பண்ணலாம். இப்போலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு யூடியூப் சேனல்ஸ்ல வீட்ல இருந்தே வந்துட்டு லேடிஸ் வந்துட்டு யூடியூப்ல அவங்களுக்கு தெரிஞ்ச சமையல். இப்போ நான் படிச்சத ஆப்டிடியூட் நான் படிக்கிறேன். ஸோ அதை போய் ரிவைஸ் பண்ணி நான் வந்துட்டு அதை காசா மாத்துறேனோ அதே மாதிரி நம்ம இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு. நம்ம வீட்ல சமைக்கிற வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை ஒரு கேமரா வச்சு வீடியோ எடுத்து நம்ம வந்துட்டு யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். ஸோ யூடியூப்ல அப்லோட் பண்ணோம்னா நம்மளுக்கு அது ஒரு காசு. ஸோ இது வந்துட்டு சமைக்கிறது ஒரு ஸ்கில் தான். கண்டிப்பா அது ஒரு ஸ்கில் தான். எல்லாருக்கும் வந்துட்டு ருசியா சமைச்சு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்கில் தான். ஸோ அதை வந்துட்டு ஜஸ்ட் நான் வச்சிருக்க ஃபோன் மூலமா வைப்பேன். எல்லார் கையிலுமே ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு நான் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டா எனக்கு யூடியூப்ல இருந்து எனக்கு வருமானம் வரும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இருந்துடக்கூடாது. ஸோ படிச்சிருந்தாலும் சரி, படிக்கலைனாலும் சரி. படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த இப்போ நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னா இன்ஜினியரிங் பார்த்தே சூஸ் பண்ணி போகலாம். ஸோ ப்ரைவேட்டாகவும் போகலாம், இல்லை வந்துட்டு கவர்மெண்ட் தான் போகணும் அப்படிங்கிறவங்க ப்ரிப்பேர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கும் போகலாம். தென் படிக்கவே இல்லை, நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், என்னை வந்துட்டு 10thலேருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, 10th முடிச்சோடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, நான் எப்படி வந்துட்டு நான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டன்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லி கேட்டால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு ஆன்லைன்லேயும் நம்மளுக்கு தராங்க. ஸோ வந்துட்டு போன வீக் கூட அந்த மேம் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் அந்த ஷேர் மார்க்கெட் பற்றி பேசினாங்க. ஸோ அவங்க வீட்டில் இருந்தே தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரிலேட்டடா நம்ம வந்துட்டு என்ன படிச்சிருக்கோம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்மள்ட்ட ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கணும். கண்டிப்பா வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு கைத்தொழில் ஒண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கைத்தொழில் ஒண்ணு கத்துக்கணும். இப்ப நம்ம சமையலே வந்துட்டு நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம். ஸோ சில பெண்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நானே யூடியூப்ல வந்துட்டு பாத்திருக்கேன், எல்லாமே லேடிஸ் தான். அந்த பேக்கிங் கிளாஸ், கேக் வந்துட்டு செய்யறது. ஸோ வீட்ல இருந்தே தான் அந்த கேக் செய்யறாங்க, செஞ்சு அதை ஆர்டர் எடுக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு செஞ்சு நம்ம ஆர்டர் மட்டும் கொடுக்கறது இல்லாம அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்லயே போட்டு அதுல இருந்து அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் வருது. பிளஸ் வந்துட்டு அந்த கேக்கை செஞ்சு அவங்க விற்கவும் செய்யறாங்க. ஓகேவா? ஸோ அந்த யூடியூப் மூலமா அவங்க ஃபேமஸ் ஆயிட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் வந்துட்டு வைக்கிறாங்க. ஸோ பேக்கிங் கிளாஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே வந்துட்டு பேக்கிங் கிளாஸ் வைக்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கொட்டி கிடக்கு. ஸோ அதை வந்துட்டு நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ பெண்கள்னாலே வந்துட்டு ஃபினான்ஷியலா கண்டிப்பா இண்டிபெண்டா இருக்கணும். அது ஒரே ஒரு பாயிண்ட் தான் என்னோட ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. கண்டிப்பாக நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது தான். நீங்கள் சொன்ன மாதிரி ஆப்டிடியூடில் இருக்கீங்கன்றதுனால உங்களோட வேர்ட்ஸ்லாம் கூட அப்படி தான் இருக்குது, நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ரைட், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட இந்த ஹாஃப் அன் ஹவர் வந்து பேசுனதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சில விஷயங்கள் நீங்கள் சம்மந்தமாக உங்களோட இன்ஜினியரிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கூட நீங்கள் சொன்னீங்க. மேபி எங்களுக்கு அது தெரியலன்னாலும் கூட எங்களோட குழந்தைங்களுக்கு நாங்கள் எங்களோட ஸ்டடீஸ் இது பண்ணும் போது இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய எல்லா ட்ரீம்ஸ் அண்ட் டிசைர்ஸும் கண்டிப்பாக வரணும், உங்களுக்கு கை கூடணும் அப்படின்னு நாங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். சிஸ்டர்ஸ், நீங்கள் ஓவியா கிட்ட ஏதாவது கேட்க விரும்புகிறீங்களா? உங்களுடைய கருத்து, உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம். இன்றைக்கான செஷன் எப்படி இருந்தது, இவங்க என்ன பேசுனாங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வலைக்கும் சலாம். எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்கம்மா. இப்போ எங்கள் மருமகன் ஐடி ஃபீல்டில் தான் இருக்காப்புல. அப்போ வந்து இதுதான் படிச்சிருக்காப்புல, ஜாவா படிக்கல, இன்னொரு இது ஐடி ஃபீல்டில். ஆனால் ஐடி ஃபீல்டு வேலை பார்க்குறாப்புல. ஏதாவது ஒரு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் போக முடியல. பிள்ளைங்களாம் அடம் பண்ணுற பிள்ளைங்களா இருக்க தொட்டு அடுத்த ஸ்டெப்புன்னு மேலோங்கி போக முடியல. இப்போ வந்து அவங்க வந்து இப்போ தான் பிஎட் முடித்தாங்க.
இப்போ சின்ன பொண்ணு கூட சேர்ந்து அவங்க பிஎட் கரஸில் முடிச்சாங்க. இப்போ இந்த கொரோனா சமயத்தில் வீட்டில் தானீங்களே இருந்தாங்க. பக்கத்தில் சேர்ந்து சின்ன பொண்ணும் பெரிய மருமகனும் சேர்ந்து பிஎட் முடிச்சாங்க ஒரு ஸ்கூலில். நான் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டே அவங்க படித்தாங்க. அப்போ அவங்க வந்து ஏதாவது ஒரு சைடில் பிஸ்னஸ் இது மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா, அதுக்கு ஏதாவது வெப்சைட் இருக்கா, அது மாதிரி ஏதாவது பார்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு தெரியாததில்ல, இருந்தாலும் நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே. பாப்பாவும் பிடெக் முடிச்சிருக்கு. வீட்டிலேருந்து அதுக்கு வந்து வெளியில் போகிறதுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு ஜாப் பார்க்கலாமே, அதுக்கு ஏதாவது ஒரு வெப்சைட்டு இல்லை அதில் ஏதாவது நீங்கள் வீட்டிலேருந்து வேலை பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன். வீட்ல இருந்து வேலை பாக்குற மாதிரினா நம்ம நீங்க படிச்சதை வந்துட்டு மேபி ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் ஜாப்னா வந்துட்டு நம்ம வெளியில போய் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆன்லைன்லேயே வந்துட்டு சில பேர் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்க Indeed and Naukri.com இதுலலாம் போய் தேடி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல வீட்ல இருந்து வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம ஆன்லைன்ல கனெக்ட் ஆகி பேசுறோம் இல்லையா, அது மாதிரி ஆன்லைன்ல வந்து கனெக்ட் ஆவாங்க, அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரிலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி தேடி பார்க்க சொல்லுங்க. சரி சரிங்கம்மா. சரி தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். வேறு உங்களுடைய கருத்துக்கள் அல்லது உங்களுடைய கேள்விகள்? ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸ் பர்சன்ஸ் நம்ம இது வரைக்கும் இந்த ஃப்ரீலான்சிங் பற்றிலாம் பெருசாக நமக்கு தெரிஞ்சிருக்காதில்ல. ஸோ இப்போ இந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்ற ஒரு கோரில் இருக்கக்கூடிய ஒரு மேம்மை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்கேஸ் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு ஆட்களை நம்ம பார்ப்போமான்னு தெரியல. ஸோ இப்போது உங்களுக்கான டவுட்ஸ், உங்களுக்கான ஐடியாலஜி எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், அல்லது உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் சொல்லலாம். இந்த சிஸ்டரை பார்த்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. அவங்களோட ரொம்ப சூப்பர் மாஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அவங்களுடைய கனவை நனவாக்கலாம் இறைவன் கண்டிப்பான முறையில் இறைவனோட கனவை நனவாக்கணும் இன்ஷா அல்லாஹ். இவங்க சொன்னதுனால நிறைய விஷயங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் முன்னாடி இவங்க சொன்னது நல்லா இருக்கும். என் பொண்ணு இப்பதான் 11th போனேன். நானும் இந்த மாதிரி டிப்ளமோ பண்ணி வச்சிருக்கலாமே அப்படின்றது இப்ப தோணுது இவங்க பேச்சை கேட்டதுக்கு அப்புறம். அடுத்த பையன் 10th படிச்சுட்டு இருக்கான். இன்ஷால்லா அவனையாவது அதை பண்ண வைக்கலான்னு இப்ப நினைச்சிருக்கேன். இறைவன் நாடணும். தேங்க்யூ. நீங்க வந்துட்டு எனக்காக ப்ரே பண்றதுக்காக. நீங்களும் வயசு வந்துட்டு மேட்டர் கிடையாது, ஏஜ் வந்துட்டு எப்பயுமே இது கிடையாது. நீங்களும் வந்து பண்ணலாம். ஈவன் என் கூட இப்போ நான் கவர்மெண்ட் ஐடில போய் ஃப்ரீலான்சிங் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அங்க வந்துட்டு என் கூட வந்துட்டு ஒர்க் பண்ண ஒரு மேமோட ஏஜ் வந்துட்டு 45+ இருக்கும். அவங்க தான் வந்து பண்ணாங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் படிச்சிருந்தீங்க, டிகிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்துட்டு நீங்க பண்ணலாம். நான் பிஏ அரபிக் படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். வேற டிகிரின்றது எனக்கு கிடையாது. ஸோ அப்போ நீங்க அரபிக்ஸ் ரிலேட்டடா வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் யாராவது வந்துட்டு கேட்குறாங்க, கத்து தரணும்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க வந்துட்டு இது மாதிரி பண்ணலாம் மேம். தேங்க்யூ, தேங்க்யூம்மா, தேங்க்யூ முபீனா சிஸ்டர். கண்டிப்பாக உங்களுடைய ப்ரேயர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப உங்களோட குழந்தைங்க இன்றைக்கி லீவ் டைம்னால கொஞ்சம் அவங்களுக்கு ட்வின்ஸ் வேறு, கொஞ்சம் ரொம்ப ஹரிபரியாக அவங்க இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ அ ட்ரெய்னர். அவங்க வந்து ஃபிட்னஸ் கோச்சாக இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டோடு சேர்ந்து. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கான விஷயத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கிற நிறைய சகோதரிகளும் நம்மளோட இருக்காங்க. இப்போ தான் என்னோடய கரியரை நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற சகோதரிகளும் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் உங்களை மாதிரியான கரியரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸை நாங்கள் கூப்பிட்டு பேசிகிட்ருக்கோம். அப்போது இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு இவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாலஜி கிடைக்கும் அப்படின்ட்டு. சொல்லுங்கள் ஃபாத்திமா. ஃபாத்திமா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. ஓகே. ஸோ வேறு உங்களுடைய கருத்துக்கள் அல்லது உங்களுடைய டவுட்ஸ்? ஹாய் மேம், நான் வந்து ஆசியா ஜிபின். கேக்குதுங்களா? கேக்குது மேம். சொல்லுங்க.
உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு மேம். நானும் இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நானும் வந்து புதியா நான் வந்துட்டு சொல்லி கொடுப்பேன். ஆனா இந்த மாதிரி வந்து நான் முதல்வர் திட்டம் இருக்கு, நம்மளும் போய் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இப்போ உங்ககிட்ட இருந்து தான் கிடைச்சிச்சு. தேங்க்யூ. எனக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இதெல்லாம் நல்லா வரும். அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு போறவங்களுக்கு எல்லாமே இந்த பக்கத்துல இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஐடியா வந்திருக்கு. ஓகே மேம், ஓகே. ஸோ தேடி பார்த்து நீங்க பண்ணுங்க. நீங்க பக்கத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தரதுமே வந்துட்டு நீங்க ஏதாச்சும் கொஞ்சம் ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லி தரணும். ஸோ அந்த மாதிரி கூட ஐடியா பண்ணுங்க. ஓகே மேம். நான் ஆல்ரெடி டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். பட் வந்து இதுக்காக நான் வந்துட்டு எதுவும் ஃபீஸ் வந்துட்டு நான் எடுக்கல. நான் 1 to 12 வரைக்கும் டியூஷன் எடுத்துட்டு இருக்கேன். பட் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்துட்டு நான் சும்மா தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இனிமேல் இப்படி ஒரு ஐடியா வந்திருக்கு மேம். ஓகே மேம், ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நைஸ் நைஸ், அல்ஹம்துலில்லா. வேற உங்களுடைய கருத்துக்கள்? இன்னைக்கான செஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? இந்த மாதிரியும் கரியர்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுடைய ஸ்கில்லை அவங்க எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய கரியரை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஷீ கெட் மோர். உங்களுக்கு அதிகமாக அதில் இறைவன் வளத்தை கொடுத்துட்டே இருக்கான். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்க, உங்களுடைய தனித்திறமைகளை யோசித்து அதன்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் கூட அடுத்தடுத்த காலங்கள் உங்களை வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் அப்படின்னு நாங்கள் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் சொல்லிக்கிறோம். ஜஸாக்கல்லாஹு கைர். தேங்க்யூ ஸோ மச். அகெயின் நான் ஞாபகப்படுத்திக்கிறேன், நம்மளோட ஹெவன்சி கவுன்சிலிங் சார்பாக குழந்தைகளுக்கு கிட்ஸுக்கு நம்ம வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் நம்ம கொடுக்க போகிறோம். குரானில் உள்ள சூறாக்களை வைத்து அவங்களுக்கான எஜுகேஷனல் எத்திக்கல் வேல்யூஸ், மாரல் எடுகேஷன், இன்னும் வந்து சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்டாக அவங்களுக்கு தகுந்த விஷயங்கள் இதையெல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி பெண்கள் உங்களுக்கு வந்து ரிசர்ச் டீமும் இருக்குது. சூரா பனு இஸ்ராயிலுக்கான ப்ராப்பர் ரிசர்ச் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது 2 கோர்ஸுமே இப்போ அக்டோபரில் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்ஷால்லா இது பற்றின வேறு எந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. உங்களோட குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயமாக இருக்கும். என்ரோல் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா மீதி வேறு ஒரு நல்ல ஒரு சகோதரியோட இதே மாதிரி புதுசான ஒரு கான்செப்ட், புதுசான ஒரு கரியரை பற்றின விஷயங்களோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். தேங்க்யூ ஓவியா மேம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட இந்த பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக டைம் ஒதுக்கி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் மூலமாக. அண்ட் எங்களோட குழந்தைங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாலஜியும் கிடச்சிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் டிப்ளமோ பற்றின எந்த அவேர்னஸும் எங்களுக்கு பெருசாக இருந்ததில்லை. 12th வரைக்கும், 10th அப்புறம் 12th இதுதான் நாங்கள் யோசித்தோம். பட் டிப்ளமோன்னு ஒன்று இருக்குது, இதனுடைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீலான்சிங்னு ஒன்று இருக்குது. ஸோ இதனுடைய விஷயங்கள் அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து யூனிக்கான விஷயங்கள் எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்க. அண்ட் உங்களோட வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி ஹெவன்சி கவுன்சிலிங் வந்துட்டு இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருந்தாலும் அதை தேடி நம்ம போகணும். ஸோ இத்தனை பேர் இதில் வந்துட்டு இந்த செஷனில் தேடி வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இப்போ ஃப்ரீலான்சிங்னா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மாதிரி தெரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு தெரிய வைக்கிறதுக்காக நீங்கள் எடுத்திருக்க இந்த ஸ்டெப் வந்துட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இது இன்னும் வந்துட்டு நல்லா நிறைய சக்ஸஸ் அடையணும், இன்னும் நிறைய எபிசோட்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்து நீங்கள் வந்துட்டு நிறைய நாலேஜ் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். சொல்லுங்கள் ரம்லத் நிஷா. தேங்க்யூ. ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ரம்லத் நிஷா. ஓவியா மேம், ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் சொன்ன ஐடியாவிலேருந்து எனக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கு.
அந்த ஐடியாலஜி நானும் பயன்படுத்திக்கிறேன். 12th தான் படித்து முடிச்சிருக்கேன். இன்ஷால்லா நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். இப்போ நாங்கள் இப்போ தான் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டெய்லரிங் கற்றுக்கலாம், அதுலேருந்து டெவலப் ஆகலாம் அப்படின்ட்டு. இப்போ ஒரு தடங்கள் மூலயமா நான் உட்காந்துருக்கேன். இந்த சும்மா இருக்க டைமில் என்ன பண்ணலாம், சும்மாவே இருக்கக்கூடாது. அது கிடைக்கிற வரைக்கும் அதை நம்ம கற்றுக்கிற வரைக்கும் அதை வச்சு ஒரு ஐடியாலஜி பண்ணிடலாம் அப்படின்றத இப்போ நீங்கள் சொல்ல போய் எனக்கு புரிஞ்சுது. தேங்க்யூ. நீங்க எடுக்க போற ஸ்டெப்ஸ்லாம் சக்சஸ் ஆகணும். அதுக்காக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களோட இதுவும் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகணும்னு நாங்கள் துவா செய்கிறோம். இன்ஷால்லா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அல்ஹம்துலில்லா. ஸோ எஸ், அந்த தடங்கள் தான் வந்து அடுத்த வேறு ஒரு கெரியரை நமக்கு கொடுக்கும். லைக் அந்த மாதிரி. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த மிஸ் பண்ணுறது இல்லாமல் நம்ம பண்ண போகிறதுங்கிறது இது ஓவியா கிட்டேருந்து நானுமே பார்த்தேன். ஓவியா மேம்கிட்ட இருந்து நானுமே பார்த்து வியந்த ஒரு விஷயம். மோஸ்ட்லி நம்ம எடுக்கிற எல்லா விஷயத்துலையும் தடங்கள் நிறைய வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த தடங்களை நம்ம எப்படி படிக்கட்டா மாத்துறோம் அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ தடங்களை வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகி வீட்டில் உட்காந்துக்க கூடாது. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்துட்டு ஐடியா பண்ணி மேலே மேலே சக்ஸஸ் வரணும். தேங்க்யூ. சூப்பர் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகேம்மா, இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு ஒரு செஷனில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூம்மா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.